மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஒரே ஒரு தீபம் பிரதோஷத்தன்னைக்கு ஏற்றி பாருங்க. எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரே ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லா விதமான தோஷங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த பிரதோஷத்தில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம். இது 9 பிரதோஷம் ஏற்றணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கட்டும், அதாவது செய்வினை இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த விளக்கு நீங்கள் போடும்போது அகன்றுவிடும். யாருமே கிட்டக்கு வர முடியாது. பணப்பிரச்சனை இருக்கா, வேலையில் பிரச்சனைகள் இருக்கா, எதிரிகள் தொல்லை இருக்கா, மனது பிரச்சனை இருக்கா, நம்மளுடைய மனம் நமக்கு பிரச்சனையாக இருக்கா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு எளிமையான தீர்வு. இது நம்மளுடைய சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்வுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 4/6 பிரதோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வருது, புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷத்திலே நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். பிரதோஷத்துலன்னு செய்கிறீங்க அப்படின்னா 9 வாரம் செய்யணும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அந்த ஊமத்தங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் முள்ளாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது. விஷத்தால் எடுக்கிற மாதிரி, முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த விஷத்தாலேயே எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த பிரதோஷத்தன்னைக்கு அந்த ஊமத்தங்காயை பறித்து அதை மஞ்சள் தண்ணியில் முக்கி, நீங்கள் ஆனால் கையில் கொஞ்சம் ஏதாவது போட்டுக்கிட்டு எடுங்க. ஏன்னா முள் இருக்கும், கொஞ்சம் விஷத்தன்மையும் இருக்கும், அதனால் அப்படியே பறிக்கக்கூடாது. பறித்து அதை மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் மேலே சீவிடுங்க. சீவிட்டு ஒரு விளக்கு மாதிரி அதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி குழியாக்கிட்டு அதில் இலுப்பை எண்ணெய் ஊற்றணும். இலுப்பை எண்ணெய் ஊற்றி அந்த அந்த விளக்கை வைக்கிறதுக்கு ஒரு மண் அகல், அந்த மண் அகலுக்கு மேலே நீங்கள் இந்த ஊமத்தங்காய் விளக்கை வச்சு சிவபெருமான்கிட்ட ஒன்று கூட போடுங்க, தப்பு இல்லை. 1, 2 உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை நீங்கள் போடுங்க. ஒரு 9 பிரதோஷம் நீங்கள் ஏற்றிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்துட்டு ஓம் நமச்சிவாய இல்லை ஓம் சிவாய நம என்ன உங்களால் சொல்ல முடியுதோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த 9 பிரதோஷத்துக்குள்ளே காணா போயிடும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது நம்மளுடைய சிவபுராணத்தில் கொடுத்துருக்கிறது. இல்லை என்னால் 9 பிரதோஷம் வரைக்கும் செய்ய முடியாது, பார்த்தெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இதை செய்யலாம். செவ்வாய்க்கிழமையில் எல்லா நாளுமே இந்த 4/6 அப்படிங்கிறது பிரதோஷ காலம்தான், அது தினப்பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இதே நேரத்தில் போய் அந்த விளக்கை சிவபெருமானுக்கு ஏற்றிட்டு நீங்கள் அந்த விளக்கு அணையிற வரைக்கும் உட்கார்ந்துருந்துட்டு நீங்கள் சிவபெருமானை நினச்சி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவு பெறணும். பணப்பிரச்சனையா, மனப்பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, இல்லை வீடு பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, மனைவி பிரச்சனையா, கணவன் பிரச்சனையா, என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லையா, எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு தீர்வு. ரொம்ப அருமையான வழி. ஒரு நம்பிக்கை தான் வேணும் உங்களுக்கு. பிரதோஷத்தில் செய்யுங்க. இந்த பிரதோஷமே ரொம்ப அருமையான பிரதோஷம், அதில் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் செஞ்சிங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமை. அப்போ நீங்கள் 2 மாதம் முடிஞ்சு ஒரு வாரத்திலே முடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 9 பிரதோஷம் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 பிரதோஷம் தான் வரும். அப்போது நீங்கள் 5 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. ஆனால் நீங்கள் ஏற்ற உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது கண்கூடாக தெரியும். உங்களுக்கு தேவை நம்பிக்கை, அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்ரத்தையோடு செய்யுங்க. சிவபெருமானை காலை பற்றிக்குங்க. ஏன்னா சிவபெருமான் மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கேட்ட வரத்தை கேட்ட நொடியிலேயே கேட்டபடியே கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால் சிவபெருமான்கிட்ட நீங்கள் இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்க. இல்லை கோரிக்கையே கூட நீங்கள் வைக்க வேணாம். உங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ எல்லா தோஷங்களையும் சிவபெருமான் நிவர்த்தி பண்ணிவிடுவார். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.